வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் டெக் அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, OnePlusங்கிற கம்பெனி வந்து எப்பவுமே நிறைய ஃபேன் ஃபாலோயிங்கோட இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க லான்ச் பண்ற ஒரு மொபைலுமே வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். நிறைய பேர் வந்து லான்ச் ஆகிற அந்த நாளே வந்து ஆர்டர் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆப்பிளில் வந்து ஐஃபோன் வந்து லான்ச் ஆன உடனே வாங்குறாங்களோ அது மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து இப்போ டாப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் OnePlus. ஸோ அவங்க வந்து 9 வந்து கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus 9 பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ OnePlus 9 அதோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து அவங்க எதுவுமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பட் மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அந்த வேளையில் நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதில் வந்து சில கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஐடா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் கேப்பபிலிட்டியை அதே கண்டுபிடிச்சி வந்து ரிசல்ட் வந்து சொல்லும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு யாரோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நியூஸஸ்லாம் வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு OnePlus 9ல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, OnePlus 9 உங்களுக்கு 6.5 இன்ச் ஸ்க்ரீனோட வருது. ஸோ இப்போ வர்ற எல்லா ஃபோன்ஸுமே வந்து 6.5 இன்ச் ஸ்க்ரீன்ஸோட தான் வருது. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட வருதுங்க. ஸோ அதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் அண்ட் உங்களுக்கு மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB 12GB வேரியேஷன்ஸில் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB அண்ட் 256GB வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இதோடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 888ஓட வருதுங்கிறாங்க. ஜிபியூ பார்த்தீங்கன்னா Adreno 660ஓட வருதுங்கிறாங்க. உங்களுக்கு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது Snapdragonல ரீசெண்டாக இருக்கிறதுலே வச்சு ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 தான். நீங்கள் சாம்சங்கில் வந்து 1,20,000 வரைக்கும் ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு Snapdragon 888 தான் வரும். அப்படி இல்லைன்னா Exynos 2100 வரும். பட் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 888க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மட்டும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக OnePlus 9 வந்து இதை மட்டும் வந்து அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து 48 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் குவாட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து யூஸ்வலாக வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஸோ உங்களுக்கு OnePlus 9ல் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா OnePlus 9 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி ஃபோனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டினரி ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரூமர்ஸ்லாம் வச்சு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து OnePlus மேலே நிறைய ஹோப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக OnePlusல வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதில் வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து OnePlus 9க்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போ வேணால் OnePlus 9 வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம். அண்ட் மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் டேட்டே சொல்லிடுவாங்க. யாரெல்லாம் வந்து என்ன மாதிரியே OnePlus 9 வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.